சிவபெருமானுக்குரிய 8 முக்கியமான விரதங்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது மகா சிவராத்திரி விரதமாகுங்க. சிவபெருமானுக்கு விருப்பமான இரவாகவும் இந்த மகா சிவராத்திரி நாளானது சொல்லப்படுது. தேவர்கள் மற்றும் முனிவர்கள் சிவனை பூஜை செய்து வழிபட்ட காலமாகவும் சொல்லப்படுதுங்க. அன்றைய நாள் இரவு முழுவதும் கண் விழித்து நம்ம சிவ பூஜை செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. இந்த நாளில் இரவு முழுவதும் சிவ பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகுங்க. இந்த 4 கால பூஜைகள்லையுமே எந்த ஜாமத்தில் சிவபெருமானுக்கு என்னென்ன பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்படுது, எந்த மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்யப்படுது, என்ன நெய்வேத்தியமாக படைத்து வழிபட வேணும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிற. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. அம்பிகைக்கு 9 நாள் நவராத்திரியாகுங்க. சிவனுக்கு 1 நாள் சிவராத்திரி என்பது ஆன்மீக மொழியாக சொல்லப்படுது. மாதந்தோறும் வரக்கூடிய வளர்பிறை சதுர்தசிதியை மாத சிவராத்திரி அப்படின்னு வழிபட்டாலும் கூட வருஷத்துக்கு ஒரு முறை மாசி மாதம் வரக்கூடிய சதுர்தசியை மகா சிவராத்திரி நாளாக நம்ம கொண்டாடிட்டு வரங்க. அன்றைய நாள் மாலை தொடங்கி அடுத்த நாள் காலை வரைக்கும் அனைத்து சிவன் கோவில்களிலுமே சிவபெருமானுக்கு 4 கால பூஜைகளானது நடைபெறுவது வழக்கமாகும். மகா சிவராத்திரி நாளுக்கு புராணங்கள்ல பல கதைகள் சொல்லப்படுதுங்க. உலக உயிர்களை காப்பாற்றுவதற்காக ஈசன் ஆழகால விஷத்தை குடித்து நீலகண்டனாக காட்சி அளித்த நாளே மகா சிவராத்திரி நாள் அப்படின்னும் அழைக்கப்படுது. அதே போல சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடைபெற்ற இரவே மகா சிவராத்திரி நாள் அப்படின்னும் சிவபெருமான் அக்னி சொரூபமாக காட்சி கொடுத்த நாள் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் தன்னுடைய ஆனந்த தாண்டவத்தை நிகழ்த்தி காட்டிய திருநாள் இந்த மகா சிவராத்திரி நாள் அப்படின்னு பலவிதமான காரணங்களானது சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்தீங்க அப்படின்னா மகா சிவராத்திரி இரவை 4 காலமாக பிரித்து சிவ பூஜை வழிபாடுகள் நடத்தப்படுவது வழக்கமாகுங்க. மேலுமே மகா சிவராத்திரியின் முதல் காலம் என்பது பிரம்மதேவர் சிவபெருமானுக்கு பூஜை செய்து வழிபட்ட நேரம் அப்படின்னும் சொல்லப்படுது. 2வது காலம் என்பது மகாவிஷ்ணு சிவபெருமான வழிபட்ட நேரமாகுங்க. 3வது காலம் அப்படிங்கிறது அர்த்த ஜாம பூஜை என்பது பார்வதி தேவி சிவபெருமான வழிபட்டு பல வரங்கள் பெற்ற காலம் அப்படின்னும் சொல்லப்படுது. 4வது கால பூஜை என்பது தேவர்களும் ரிஷிகளும் சிவபெருமான வழிபட்டு ஆசி பெற்ற காலம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த 4 காலங்கள்லையுமே காலத்திற்கு ஒன்றாக 4 வேதங்களும் ஓதப்பட்டு வேத நாயகனாக ஈசனுக்கு பூஜைகளானது மகா சிவராத்திரி நாளில் நடைபெறுங்க. மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானுக்கு நடத்தக்கூடிய 4 ஜாம வழிபாட்டு முறைகள் வழக்கமாக சிவ வழிபாடுகளில் இருந்து முற்றிலுமே மாறுபட்டது அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாள் இரவு முழுவதும் 4 காலங்களாக சிவபெருமானுக்கு நடத்தப்படக்கூடிய பூஜைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முதல் ஜாம பூஜை சிவலிங்கத்திற்கு பஞ்சகவ்யம் என்று சொல்லக்கூடிய பால், தயிர், தேன், கோமியம், கோசலம் போன்றவற்றை வைத்து அபிஷேகம் செய்வதாகுங்க. அது மட்டும் இல்லாமல் வில்வ மாலை சாத்தியும் தாமரை பூ கொண்டு அர்ச்சனை செய்வாங்க. அதே போல் பயத்தம்பருப்பு சேர்த்த பொங்கலை இறைவனுக்கு நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுவாங்க. இந்த முதல் ஜாம பூஜையில் ரிக் வேதமானது ஓதப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் 2வது ஜாம பூஜையில் பஞ்சாமிர்தம் கொண்டு இறைவனுக்கு அபிஷேகமானது செய்யப்படுதுங்க. அதற்கு பிறகு சந்தனமும் தாமரைப்பூவும் சாத்தி துளசியால் அர்ச்சனை செய்வாங்களாம். அதே போல் பாயாசம் நெய்வேத்தியமாக படைத்து 2ஆம் ஜாமத்தில் வழிபடுவாங்க. இந்த ஜாம பூஜையில் யஜூர் வேதமானது ஓதப்படுதுங்க. இறைவனுக்கு தேன் அபிஷேகம் செய்வது 3வது கால பூஜையாகும். அரைத்த கற்பத்தோடு ஜாதி முல்லை பூவை சாத்தி வழிபட வேணுங்க. வருஷத்தில் ஒரே ஒரு முறை இந்த 3 ஜாம பூஜையில் மட்டும் சிவபெருமானுக்கு தாளம்பூவானது வைத்து பூஜை செய்யப்படுது. அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் எந்தவித பேதமும் இல்லாமல் அருளை வழங்க வேணும் அப்படிங்கிறதுக்காக பார்வதி தேவி சிவபெருமானை வேண்டிய காலம் அப்படின்னு சொல்லப்படுவதனால எந்த இறை வழிபாட்டிற்கும் பயன்படுத்தாத தாளம்பூ இந்த ஒரு பூஜையின் மட்டும் பயன்படுத்தப்படுதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா 3
3 இலைகள் கொண்ட வில்வத்தால் அர்ச்சனை செய்து அன்னம் நெய்வேத்தியமாக செய்து சாம வேதமானது இந்த 3ஆம் கால பூஜையில் ஓதப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. 4ஆம் கால பூஜை அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு கருப்பு சாறு அபிஷேகமானது செய்யப்படுதுங்க. அரைத்த குங்கும பூவோடு நந்தியா வேட்டை பூவையும் சாத்தி நீலோற்றி பலா பூவால் அர்ச்சனையானது செய்யப்படுது. அப்போது இறைவனுக்கு அன்னமானது நெய்வேத்தியமாக படைத்து வழிபடப்படுதுங்க. இந்த ஜாம பூஜையின் போது அதர்வன வேதமானது ஓதப்படுது அப்படின்னும் சொல்லப்படுது. போல மற்ற கோவில்களை போல சிவன் கோவிலில் சாதாரணமாக வழிபட்டு வரக்கூடாது என்பது விதியாகுங்க. சிவபெருமான் அனைத்திற்கும் தலைவனாகவும் உலகத்திற்கு தந்தையாகவும் விளங்கக்கூடியவர் ஆவார். அவருடைய அருளை பெற வேணும் அப்படின்னா சிவன் கோவிலுக்கு செல்லும் போது நம்ம சரியான முறையில் நம்ம வழிபட வேணுங்க. நேரடியாக சிவன் சன்னதிக்கு சென்று நம்ம வழிபடக்கூடாது. இப்படி நம்ம வழிபடுவதனால எந்த ஒரு பலனும் நமக்கு கிடைக்காதுங்க. ஒவ்வொரு கோவிலும் வழிபடுவதற்கு என்று ஒரு முறை இருக்குதுங்க. அதன்படி வழிபட்டோம்னா அதற்குரிய பலனும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த தெய்வத்துடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. எந்த கோவிலுக்கு போனாலும் முதல்ல கோவிலுக்கு நுழைவதற்கு முன்னாடி ராஜகோபுரத்தை நம்ம வணங்க வேணுங்க. அதற்கு பிறகு வணங்கிவிட்டு அதற்கு பிறகு தான் நம்ம கோவிலுக்குள்ளாரையே போக வேணும். சிவன் கோவிலுக்கு சென்றால் நம்ம எப்படி வழிபட வேணும், முதல்ல யாரை வணங்க வேணும், சிவாலய வழிபாட்டை எங்கு தொடங்கி எங்கு முடிக்க வேணும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. நம்ம சிவன் கோவிலுக்கு போனோம்னா எந்த முறையில் நம்ம வழிபட்டோம்னா முழு பலனும் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம சிவன் கோவிலுக்கு போகணுன்னே விநாயக பெருமானை நம்ம வழிபட வேணுங்க. தடைகளை எல்லாம் விளக்கக்கூடியவர் விநாயக பெருமான ஆவார். அவரை வணங்கும் போது ஓம் கணபதியே நமக என்று சொல்லி நம்ம வழிபட வேணும். அதற்கு பிறகு கொடிமரத்தை நம்ம வழிபட வேணுங்க. கோவிலில் வழிபட்ட சக்தியும் முழு பலனையும் பெற நம்ம முதல்ல கொடிமரத்தை வழிபட வேணும். அதற்கு பிறகு நம்முடைய வேண்டுதல் நிறைவேற நந்திய பகவானை நம்ம வழிபட வேணும். அதற்கு பிறகு குடும்ப நலன் மன அமைதி கிடைக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக அம்மனை நம்ம வழிபட வேணுங்க. அதற்கு பிறகு மூலவரன்னு சொல்லக்கூடிய சிவபெருமானை நம்ம வழிபட வேணும். நம்ம சிவபெருமானை வழிபடும் போது ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி நம்ம வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. அதற்கு பிறகு தட்சிணாமூர்த்தியை நம்ம வழிபட்டோம்னா ஞானம், கல்வி, தெளிவு போன்றவை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு பிறகு நமக்கு தைரியம், வெற்றி கிடைக்க முருகப்பெருமானை வழிபட வேணும். அதற்கு பிறகு சண்டிகேஸ்வரரை வழிபட வேணுங்க. சண்டிகேஸ்வரரை வழிபட்டோம் அப்படின்னா அனைத்து விதமான பாவங்களுக்கும் நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு பிறகு நம்ம பைரவரை வழிபட வேணும். பைரவரை வழிபட்டோம்னா பயங்கள் அனைத்துமே நீங்கிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. சனி மற்றும் சந்திர தோஷத்தில் இருந்து நிவாரணம் கிடைக்க நம்ம நவ கிரகங்களை அடுத்ததாக வழிபட வேணும். மூலவரை 3 இல்லைன்னா 5 முறை பிரதட்சணம் செய்து நம்ம வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. மூலவர் சன்னதியை பிரதட்சணம் செய்யும் போது வலது பக்கமாக நடக்கக்கூடாது, இடது பக்கமாக தான் நம்ம சுற்றிட்டு வர வேணும். மனதில் ஓம் நமச்சிவாயா என்று சொல்லியபடி நம்ம ஆலயத்தை வலம் வருவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. பிரதோஷ நேரத்தில் மட்டுமே சோம சூக்த முறைப்படி சிவாலயத்தை நம்ம வலம் வந்து வணங்க வேணுங்க. அதே போல் அனைத்து தெய்வங்களையும் தரிசனம் செஞ்சு வழிபட்ட பிறகு கடைசியாக கொடிமரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம வழிபட வேணும். ஆண்களாக இருந்தாங்கன்னா சாஷ்டாங்கமான நமஸ்காரமும், பெண்களாக இருந்தாங்கன்னா பஞ்சாஷ்ட நமஸ்காரமும் செஞ்சு நம்ம வழிபட வேணுங்க. அதற்கு பிறகு கொடிமரத்திற்கு முன்னாடி அமர்ந்து நம்முடைய வேண்டுதல்களை சொல்லி நம்முடைய பிரார்த்தனைகள் என்னவோ அதை சொல்லி நம்ம வழிபட வேணும். அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டு விட்டு கடைசியாக கொடிமரத்துக்கு முன்னாடி இல்லை கோவில் மண்டபத்திலேயே நாமும் கொஞ்ச நேரம் அமர்ந்து தியானம் செய்ய வேணுங்க. அப்படி தியானம் செய்ய முடியாதவங்க கருவறையில் தரிசனம் செஞ்ச இறைவனுடைய திருவுரத்தை அப்படியே மனதில் நினைத்து கொண்டு இறைவனிடம் மனம் விட்டு அமைதியாக பேச வேணுங்க. அப்படி இறைவனிடம் நீங்கள் பேசும்போது மனதில் ஒரு விதமான அமைதியானது கிடைக்கும், நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும், நிம்மதியான பிறப்பை நம்மளால் உணர முடியுங்க. சில சமயத்தில் பல நாட்களாக நமக்குள்ளே இருந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்குங்க.
முடிவு எடுக்கக்கூடிய விஷயத்தில் தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய தருவாயும் உருவாகுங்க. இது இறைவன் உங்களுக்கு பக்கத்திலேயே இருந்து உங்களை வழி நடத்துகிறார் என்பதற்கான அறிகுறி அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. சிவன் கோவிலுக்கு ஒரு முறை இப்படி சென்று வழிபட்டுட்டு வாங்க. ஈசன் உங்களுடைய பக்கத்தில் இருப்பதையும் ஈசனுடைய கருணையும் அருளையும் உங்களுக்கு இருப்பதை என்பதை உங்களால் நிச்சயமாக உணர முடியுங்க. சிவபெருமானுடைய அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சிவராத்திரி 4 நாளில் 4 கால பூஜையில் கலந்துருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.